நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இலங்கையிலுள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு, அதாவது என்ஜிஓக்களுக்கு கிடைக்கும் நிதியை அவர்கள் எவ்வாறு செலவிடுகிறார்கள் என்பது பற்றி விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுற ராஜபக்ஷக்களுக்கு சொந்தமான பணத்தை நாட்டுக்கு மீட்டு வருவோம் அப்படின்னு சொல்லித்தான் அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ நாமல் ராஜபக்ஷ என்ஜிஓக்கள் தங்களுக்கு கிடைக்கும் காசை எதுக்கு செலவிட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விசாரணை மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அரசாங்கத்தை குறி வச்சு சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கக்கூடும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. தேசிய மக்கள் சக்தி கட்சியை வளர்ப்பதற்கு என்ஜிஓக்கள், அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அனுசரணை வழங்கியிருக்கலாம் என்பதை மறைமுகமாக நாமல் ராஜபக்ச சுட்டி காட்டுறாரு அப்படின்னு தான் அரசியல் மட்டத்தில் தற்போது பேசப்படுது.